ஓகே. ஸோ நேத்து ஹிமாச்சல் பிரதேஷ் பத்தி பார்த்தோமா? ஸோ அது வந்து ஹைஸ் சொல்லுங்க. ஏதாச்சும் ஒண்ணு நல்ல ஹைஸ் ஹிமாச்சல் பிரதேஷோட நல்ல ஹைஸ் பத்தி ஏதாச்சும் சொல்லுங்க. வாட் ஆர் த ஹைஸ் இன் ஹிமாச்சல் பிரதேஷ்? டைப் பண்ணலாம் நீங்க. டைப் பண்ணிருங்க. சேட் பாக்ஸ்ல போட்டுருங்க. வாட் ஆர் த ஹைஸ் இன் ஹிமாச்சல் பிரதேஷ்? ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் லெஜிஸ்லேட்டர் இந்த கண்ட்ரி. ஓகே. அப்புறம் ஓகே. செகண்ட் ஆப்பிள் ப்ரொடியூசர், ஸ்மோக் ஃப்ரீ ஸ்டேட். ஓகே. வேர்ல்டு ஹையஸ்ட் போலிங் ஸ்டேஷன். அப்புறம் ஓகே. 26% ஹைடல் பவர் பொட்டன்ஷியல் அங்கே தான் இருக்கு. அப்புறம் என்ன இருக்கு? கூலிங் ரெவல்யூஷன், டெவலப்மெண்ட், மாடல் டெவலப்மெண்ட். ஓகே. அதே மாதிரி லோல பாத்தீங்கன்னா ஒன் அமங் த 10 ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட் இது ஒன்று இருக்கு. சரிங்களா? ஓகே. ஸோ நேம் சம் ஸ்டேட்ஸ் தட்ஸ் பார்டர் ஹிமாச்சல் பிரதேஷ். ஸ்டேட்ஸ் பத்தி சொல்லுங்க. என்னெல்லாம் ஸ்டேட்ஸ் வந்து ஹிமாச்சல் பிரதேஷோட பார்டர்ல இருக்கு? ஏன் இதெல்லாம் கேட்கறேன்னா, இதெல்லாம் கேட்கும்போது நீங்க பாப்பீங்க மேப்பை, இல்லை நினைச்சு பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு அந்த அந்த இது அப்படியே மைண்ட்ல வரும். சரிங்களா? மேப் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு நீங்க மெமரி பவர்ல அப்படியே விஷுவலைஸ் தான் நீங்க வந்து வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து நிற்கும். ஹரியானா, பஞ்சாப், உத்தரகாண்ட், யூபி. ஓகே. அப்புறம் யூ போட்டுட்டீங்க. மேல மேல என்னது? தலைக்கு மேல ஹிமாச்சல் தலைக்கு மேல ரெண்டு இருக்கு. ஜம்மு காஷ்மீர், லடாக். ஓகே. ஓகே. குட். ஓகே. ஹிமாச்சல் பிரதேஷ் வந்து எந்த நாடோட எந்த கண்ட்ரியோட பார்டர்ல இருக்கு? விச் கண்ட்ரி பார்டர்ஸ் ஹிமாச்சல் பிரதேஷ்? சைனா, திபெத். திபெத் ரீஜியன். முன்னாடி திபெத் தனியா தான் இருந்திருக்கு. சரிங்களா? வேர்ல்டு ஹிஸ்டரி எல்லாம் படிக்கும்போது திபெத் தனியா தான் இருந்திருக்கு. அப்பதான் சைனா வந்து அதை அனெக்ஸ் பண்ணி அவங்களோட சேர்த்துட்டாங்க. ஸோ சைனா திபெத் நம்ம சொல்றோம். So, இங்க வந்து 4 ஃபியூச்சருமே இருக்கு உங்களுக்கு. என்னெல்லாம்? ஹிமாலயஸ் ரீஜன். 4 ஹிமாலயன் ரீஜன் பத்தி சொல்லுங்க. வாட் ஆர் ஹிமாலய ரீஜன் பிரசன்ஸ் இன் ஹிமாச்சல் பிரதேஷ்? கிரேட்டர் மிடில் ஷிவாலிக். ஓகே. சரி, இதுல வந்து ஃபாரஸ்டே இருக்காது. வெறும் மண்ணு தான் இருக்கும். ஃபாரஸ்ட் இல்லாதது இது. டிவைட் ஆஃப் ஃபாரஸ்ட்.
Name some passes through Himachal Pradesh. Shivalik, okay. Passes. Utsa pass. அப்புறம் that's route and Shikra. Okay, okay. Chenab river வந்து எந்த பாஸ்ல இருந்து உருவாகுது? What is the source of Chenab river? எல்லாரும் எல்லாரும் ட்ரை பண்ணுங்கம்மா. எல்லாரும் அப்படி பார்த்தாச்சும் டைப் பண்ணி பாருங்க. ஓகே. ரவி ரிவர். ரவி ரிவர் வந்து எங்க இருக்கு? இங்க உருவாகுது சோர்ஸ். இங்க ஒரு மல்டி ப்ரப்போசல் டேம் ஒண்ணு கட்டுறாங்க. அது என்ன டேம்? ரேணுகாட்சி. இங்க என்னெல்லாம் கிராப்ஸ் வளருது? வாட் ஆர் த கிராப்ஸ் planted in Himachal Pradesh? ஆப்பிள், ரைஸ், அப்புறம் ரைஸ், வீட்டு, மேஸ், ஆப்பிள். சரிங்களா? மஸ்டர்ட்லாம் இல்ல. சரிங்களா? இங்க முக்கியமான 3 இடங்கள்ல வந்து மினரல்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. மினரல்ஸ் இருக்கு. அது என்னெல்லாம் இடம்? என்ன இடம்? முக்கியமான 3 இடங்கள்ல மினரல்ஸ் இருக்கு. அந்த 3 இடத்தோட பேர் என்ன? What are the 3 places which we find minerals? காக்ராவலி, சம்பா மண்டி. ஓகே. இங்க ஜியோ தெர்மல் பவர் பிளான்ட் எங்க இருக்கு? ஜியோ தெர்மல் எனர்ஜி பிளான்ட் எங்க இருக்கு? அது பேர் என்ன? மணிகரன். மணிகரன். ஓகேவா? Name some national park in Himachal Pradesh. Name some national park in Himachal Pradesh. Pin Valley. Greater Himalayan National Park. Okay. ஸோ இங்க கோல்ட் டெசர்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்கு. சரிங்களா? இங்க எலிஃபென்ட் டைகர் ரிசர்வ் இல்ல. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ராம்சர் வெட்லாண்டு. ராம்சர் வெட்லாண்ட் சொல்லுங்க ஏதாச்சும். ஓகே. இங்க என்ன ஹில் ஸ்டேஷனுக்காக ட்ரெயின் விட்டுருக்காங்க. அந்த ட்ரெயின் பேர் என்ன?
இங்க ஹில் ஸ்டேஷன்ல போற ட்ரெயினுக்கு பேர் என்ன? ஓகே, கால்கா ஷிம்லா ட்ரெயின். சரிங்களா? ஸோ அதே மாதிரி யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைடும் இருக்கு, கிரேட்டர் ஹிமாலயன் நேஷனல் பார்க் அண்ட் இந்த கால்கா ஷிம்லா ரயில்வே. இது ரெண்டுமே வந்து யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ல இருக்கு. சரிங்களா? சரி, பஷோலி பெயிண்டிங்கோட கேரக்டரிஸ்டிக் என்ன? பஷோலி ஸ்கூல் ஆஃப் பெயிண்டிங்கோட கேரக்டரிஸ்டிக், அந்த பெயிண்டிங் பார்த்தா இந்த இந்த ஸ்கூலோட பெயிண்டிங் தான் எப்படி கண்டுபிடிக்கலாம்? எப்படி, என்ன மாதிரி வரைஞ்சிருப்பாங்க? அதோட தனித்துவம் என்ன? பஷோலி ஸ்கூல் ஆஃப் பெயிண்டிங். எக்ஸ்பிரசிவ் ஃபேசஸ். அப்புறம் டார்பைஸ் லுக் லைக் பெட்டல்ஸ், லோட்டஸ் பெட்டல்ஸ் மாதிரி இருக்கும். ஓகே. சென்சுவாலிட்டியும் இன்டெலிஜென்ஸும் தரக்கூடிய பெயிண்டிங் எந்த ஸ்கூலை சார்ந்தது? சென்சுவலா இருக்கும் பார்க்கும் போதே. ஸோ அது வந்து எந்த ஸ்கூல் ஆஃப் பெயிண்டிங்? சென்சுவல் ஸ்கூல், சென்சுவலா இருக்கும். ஸோ இந்த ட்ரைப் வாழக்கூடிய ஏரியால ஜூவிஷ் பீப்புள் இருக்காங்க. சரிங்களா? So அந்த ட்ரைப்ஸ் என்ன? டிபெட்ல இருந்து ஒரு ட்ரைப் வந்திருப்பாங்க, அந்த ட்ரைப் பேர் என்ன? டிபெட்ல இருந்து ஒரு ட்ரைப் வந்திருப்பாங்க, அந்த அவங்க பேர் என்ன? ஸ்னோ லெப்பர்ட் ஐயூசியன் ஸ்டேட்டஸ். ஸ்னோ லெப்பர்ட் ஐயூசியன் ஸ்டேட்டஸ். ஓகே. ஸோ வெஸ்டர்ன் டரோகா போகணும், வைல்ட் வல்னரபிள். சரிங்களா? இங்க சராஹான் டவுன், ஹிமாச்சல் பிரதேஷ் தான் ஒன்லி ப்ரீடிங் சென்டர் இருக்கு வெஸ்டர்ன் டரோகாப்பானுக்கு. சரிங்களா? இன்னைக்கு போயிடலாமா? ஓகே. ஓகே. ஸ்கிரீன் தெரியுதா? விசிபிளா இருக்கா? ஓகேவா? இன்னைக்கு வந்து ஜம்மு காஷ்மீர் லடாக் பார்க்கலாம். சரிங்களா? இது லடாக்கு, இது ஜம்மு காஷ்மீர். சரிங்களா? நீங்க கொடுத்துருக்காங்க ஜம்மு காஷ்மீர், இது ஜம்மு காஷ்மீர், இது லடாக். சரிங்களா? லடாக் பிடிச்சிட்டாங்களா? இப்ப ரெண்டுமே ஸ்டேட்ல இப்ப யூடியா மாத்திட்டாங்க. இந்த மேப் தயாரிக்கும் போது அவங்க வந்து ஸ்டேட்டா இருந்திருக்கலாம்.
ஓகேவா? ஸோ ஹைஸ் அண்ட் லோஸ் ஜம்மு காஷ்மீர் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஒன்லி ஸ்டேட் டு பிகம் யூடி. சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்டேட்லாம் வந்து யூடிஐ அப்புறம் ஸ்டேட்டா மாறி இருக்கு. நான் முன்னாடி காமிச்சேன்ல உங்களுக்கு அந்த பாலிட்டியில ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன்ல வந்து யூடில இருந்து ஸ்டேட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ல இருந்து இது யூடியா மாறின இது ஒண்ணுதான். சரிங்களா? டாப் ஆப்பிள் ப்ரொடியூசிங் ஸ்டேட். சரிங்களா? இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சாஃப்ரான். சரிங்களா? சாஃப்ரான் உங்களுக்கு என்னன்னு சொல்லுவாங்க? குங்குமப்பூ. குங்குமப்பூ. சரிங்களா? ஸோ குங்குமப்பூ இதுதான் இது பண்ணாங்க. சரிங்களா? குங்குமப்பூ. உலா லேக். சரிங்களா? உலா லேக் இஸ் த லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இன் இந்தியா. இந்தியாவில வந்து உலா லேக் இங்கதான் இருக்கு. இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் லேக்னு சொல்லுவாங்க. ஸோ லேக்லயே வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. ஃப்ரெஷ் வாட்டர் லேக், பிளாக் வாட்டர், பேக் வாட்டர் லேக்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அதெல்லாம் வந்து ஜியாகிரபி நடத்தும் போது அது நான் நடத்துறேன் உங்களுக்கு. Region prone to violent activity. Zone 4, Zone 5. No more special category status. இங்க வந்து ஸ்பெஷல் கேட்டகரி இல்ல. திருப்பஞ்சால் டன்னல் இஸ் இந்தியாஸ் லாங்கஸ்ட் ரயில்வே டன்னல். சரிங்களா? சரிங்களா? இங்க வந்து டன்னல் கட்டிருக்காங்க. டன்னல்னா மலையை குறைஞ்சு கட்டுறது. டன்னல் மலையை குறைஞ்சு. இது வந்து இந்தியாஸ் லாங்கஸ்ட் ரயில்வே டன்னல் இங்கதான் இருக்கு. சரிங்களா? செனானி நாஸ்ரி டனல் இஸ் த இந்தியாஸ் லாங்கஸ்ட் ரோட் டனல். சரிங்களா? ரோட் டனலும் இங்க இருக்கு, ரயில்வே டனலும் இங்க தான் இருக்கு. புரிஞ்சுங்களா? ஸோ லாங்கஸ்ட் ரயில்வே டனல் வந்து பிற்பஞ்சால் டனல், லாங்கஸ்ட் ரோட் டனலும் செனானி நாஸ்ரி டனல் இங்க தான் இருக்கு. அடுத்து க்ளோஸ் இங்க என்ன? லடாக்கோட ஹை அண்ட் இது. சரிங்களா? லடாக்கோட பார்க்கலாம். லடாக் இந்த சைடு இருக்கிறது. ஹையஸ்ட் பிளாட்டூ ஆஃப் இந்தியா. சரிங்களா? பிளாட்னா வந்து இந்த மாதிரி இருக்கும். ஒன்னோட ஒண்ணு சேர்ந்த மாதிரி இருக்கும் பிளாட்டூ. இந்த இடமே அப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ டேபிள் மாதிரி இருக்கும். ஒரு இதுல வந்து டேபிள் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த இடம் சொல்றாங்க. சரிங்களா? அது பிளாட்டூன்னு என்ன? தக்கான பீடபூமின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இதுல சொல்றாங்க. உங்களுக்கு ஜியாகிரபியில் எடுக்கிறேன். The Siachen Glacier is the highest battleground in the world. இங்கதான் வந்து லடாக்ல தான் சியாசின் கிளேசியர் பனிமலை இருக்கு. அது பேர் சியாசின் ஒரு இடம். அங்கதான் வந்து பாகிஸ்தானா இந்தியான்னு சொல்லி சண்டை போட்டுக்குவாங்க அந்த இடத்த பிடிக்கிறதுக்காக. ஏன்னா அந்த இடத்துக்கு போயிருந்தா அப்படின்னா கீழே வந்து வரவங்கள நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது வந்து அட்வான்டேஜஸா இருக்கும் சொல்லிட்டு நம்ம ஆளுங்க அங்க நிக்கிறாங்க. ஆனா அது ரொம்ப குளிர். அங்கெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது சியாசின் கிளேசியர்ல. உம்லிங்லா வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் மோட்டரபிள் ரோட் பாஸ் இங்கதான் இருக்கு. ரிப்ளேஸ்டு மனாஸ் பாஸை விட இப்போ வந்து என்னது உம்லிங்லா தான் வந்து ஹையஸ்ட் மோட்டரபிள் ரோட் பாஸ். அங்க ஓட்டிட்டு போக முடியும். அதான் லடாக் போறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வண்டியை ஓட்டிட்டு போவானுங்களே, அது அதுக்காக தான். சரிங்களா? ரீஜன் ப்ரோன் டு வயலட் சீஸ்மிக் ஆக்டிவிட்டி. Zone 4, Zone 5 இங்கதான் இருக்கு. இந்தியா சீட் வாலெட் இஸ் லொக்கேட்டட் சாங்லா லடாக். சீட் வாலெட்டும் ஒன்றும் இல்லை. இப்போ உலகம் அழிஞ்சு போச்சு அப்படி சொன்னா உலகத்துல இருக்க ஒவ்வொரு தாவரத்திலையும் அந்த விதையை எடுத்து வைப்பாங்க. இதே வந்து உலகளாவிய லெவல்ல, சரி இந்தியா லெவல்ல இந்தியாவோட சீட் வாலெட்டுங்கிறது சாங்லா லடாக்ல இருக்கு. இந்த வந்து வேர்ல்ட் லெவல்ல வந்து சவால் பேர்டன் ஒரு இடத்துல இருக்கு. சரிங்களா? ஸ்வீடன் நினைக்கிறேன். சரிங்களா? அது என்னன்னு பாத்துங்க. வேர்ல்ட் லெவல்ல சீட் வால்ட் எங்க இருக்குங்கிறது நீங்க பாருங்க. சரிங்களா? ஸ்பெஷல் வின்டர் கேட் டீசல் இஸ் அன்னிவேல்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம். இங்க என்ன ரொம்ப குளிரா இருக்கும்ல, டீசலா உருகி போயிடும்.
அடிச்சோம் அப்படி சொன்னா அந்த இது கிடைக்காது. அதனால வின்டர் கிரேடுக்குனா தனியா வந்து டீசல் வந்து இறக்கியிருக்காங்க. ஐஸ் டுபா இன்னோவேஷன் டு கன்சர்வ் த வாட்டர் இன் லடாக். சரிங்களா? ஐஸ் டுபாங்கிற மாதிரி இங்க இருந்து வாட்டர் கன்சர்வேஷன் பண்ற மாதிரி. சரி, ஸ்டுபானா ஒண்ணு இல்ல. இந்த மாதிரி இதுதான் ஸ்டுபான்னு சொல்லுவாங்க. பெருசா கட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஐஸ் கட்டுனால உருகி உருகி அதுல இருந்து நம்ம வாட்டர் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மெத்தடை வந்து யூஸ் பண்றாங்க. லீஸ்ட் டென்சிலி பாப்புலேட்டட் யூடி. இருக்கிற யூடிலேயே வந்து கம்மியான பாப்புலேஷன் இங்கே தான் இருக்கு. டென்சிட்டி சரிங்களா, அடர்த்தி அதிகமா இருக்கும். அடுத்து பவுண்டரிஸ் சரிங்களா. ஸோ என்னெல்லாம் பவுண்டரிஸ் இங்க பாகிஸ்தான் பவுண்டரியில இருக்கு ஒண்ணு சரிங்களா. அதுக்கப்புறம் என்னது பஞ்சாப், ஹிமாச்சல் பிரதேஷ், லடாக், இது ஜம்மு காஷ்மீருக்கு சரிங்களா. ஜம்மு காஷ்மீர் பார்டர் வித் 2 ஸ்டேட்ஸ் அண்ட் 1 யூடி சரிங்களா. 2 ஸ்டேட்ஸ் என்னது பஞ்சாப், ஹிமாச்சல் பிரதேஷ், 1 யூடி வந்து லடாக். இட் ஷேர்ஸ் இன்டர்நேஷனல் பார்டர் வித் பாகிஸ்தான். பாகிஸ்தானோட இன்டர்நேஷனல் பார்டர் இது பண்ணுது. ஜம்மு இஸ் அ விண்டர் கேபிட்டல், ஸ்ரீநகர் இஸ் அ சம்மர் கேபிட்டல் சரிங்களா. ஸோ விண்டர் காலத்துல ஜம்முக்கு போயிடுவாங்க, சம்மர் காலத்துல ஸ்ரீநகருக்கு வருவாங்க. 2 கேபிட்டல் மாதிரி யூஸ் பண்றாங்க சரிங்களா. அடுத்து பாருங்க லடாக். லடாக்கை பார்த்தீங்க அப்படி சொன்னா லே தான் வந்து தலைநகரம். இங்க ஜம்மு காஷ்மீர் தொட்டுட்டு இருக்கு, ஹிமாச்சலும் சரிங்களா. ஒரு ஸ்டேட்டு ஒரு யூடி புரிஞ்சா. பஞ்சாப் தொடல பாத்துக்கங்க. இட் ஷேர்ஸ் இன்டர்நேஷனல் பார்டர் வித் 3 கண்ட்ரிஸ். 3 கண்ட்ரியோட ஷேர் பண்ணுது. இங்க பாருங்க ஆப்கானிஸ்தான் கூட தொடுதா, அப்புறம் வந்து இங்க பாருங்க சைனா கூட தொடுதா, அடுத்து பாகிஸ்தான் கூட தொடுது. ஸோ உங்களுக்கு சாரி இங்க ஸோ லடாக் வந்து 3 கண்ட்ரிஸோட பார்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்க பாருங்க இங்க வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வந்து நிறைய இடங்கள்ல பாகிஸ்தான் பிடிச்சி வச்சிருக்கு. கொஞ்சம் இடங்கள் பாகிஸ்தான் வந்து சைனாக்கு வந்து தாரவாத்து கொடுத்துருக்கு சரிங்களா. ஸோ ஜம்மு காஷ்மீர் இந்தியாவுக்குள்ள இருக்கிறது தான் லடாக். இது எல்லாமே பாகிஸ்தான் இந்த பச்சை கலர் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் சொல்லுவாங்க, பிஓகே சரிங்களா. ஆனா இந்தியா மேப்ல ஃபுல்லா தான் கொடுத்துருப்பாங்க நமக்கு சரிங்களா. ஸோ இங்க பாருங்க இந்த இதை ஃபுல்லா இவங்க தான் பிடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1963 இப்ப இந்த இந்த இடத்த வந்து சைனாக்கு தாரவாத்து சீதட்னா தாரவாத்து கொடுக்கறது சரிங்களா. ஸோ இது சைனாவோடது. சைனாக்கும் இந்தியாவுக்கும் இடைப்பட்டதுன்னா வந்து லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க, எல்ஏசி. அக்சைச்சின்னு சைனாவோட ஏரியா எல்ஐசி. இது வந்து எல்ஓசி. எல்ஓசி வந்து என்னது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடைபெற்றது. இந்த கூட்டத்தை நீ வரக்கூடாது நானும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்ஓசி அப்படின்னு சொன்னா இந்தியா பாகிஸ்தான், எல்ஏசி அப்படின்னு சொன்னா இந்தியா சைனா. ஓகேவா. ஸோ இது அக்சைச்சின் ரீஜன், பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர். புரியுதா? ஓகேவாமா வாய்ஸ் ரைஸ் பண்ணுங்க. புரியுதா? சொல்லுங்க. சார் டிஃபரன்ஸ் பிட்வீன் எல்ஓசிக்கும் எல்ஏசிக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ்? அதான் எல்ஓசினா வந்து இந்தியா பாகிஸ்தான் இடைப்பட்ட பார்டர் வந்து எல்ஓசி, லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும். எல்ஏசி அப்படின்னு சொன்னா இந்தியாவுக்கும் சைனாக்கும் இடைப்பட்ட பவுண்டரியோட பேரு எல்ஐசி, லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். புரிஞ்சுங்களா? பேரு தான், மத்தபடி பெருசா ஒன்றும் வித்தியாசம் இல்லை சரிங்களா. ஸோ இங்க சியாச்சின் கிளேசியர் இங்க இருக்கு புரிஞ்சுங்களா. ஓகே, இங்கதான் சியாச்சின் கிளேசியர். இங்கதான் வந்து சண்டை போட்டு இங்க இருந்து பார்த்தா யார் என்ன வராங்கன்னு தெரிஞ்சிடலாம். ஸோ அதனால இந்த இடத்த பிடிக்கிறதுக்கு தான் சண்டை போட்டுக்குவாங்க அடிக்கடி. லடாக் ஃபால்ஸ் அண்டர் த வெஸ்டர்ன் செக்டர் ஆஃப் இண்டோ சைனா பார்டர் சரிங்களா. இண்டோ சைனா பார்டர் கிட்ட தான் லடாக் வந்து இதாகுது, இங்க இண்டோ சைனா பார்டர்ல. அடுத்து பவுண்டரிஸ். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த காஷ்கர் டு கவுதார் போர்ட் சரிங்களா. ஸோ சைனால காஷ்கர்ல இருந்து கவுடார் போர்ட் வரைக்கும் இங்க இது இருக்கு. இங்க சிபெக்னு சொல்லி ஒன்று கொண்டு வருவாங்க, சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார். அது இந்த வழியா போகுது, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் சரிங்களா. ஸோ இதனால இந்தியா வந்து இந்த தடத்துக்கு வந்து ரொம்ப இது பண்ணாங்க. நீங்க எப்படி டிஸ்பியூட்னா தர்க்கத்துக்குள்ளான இடத்துல வந்து நீங்க கட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு சரிங்களா. ஸோ இவங்க காதார் போட்டுங்கிறது துறைமுகம் இது சரிங்களா, பாகிஸ்தானுக்குள்ள துறைமுகம்.
அடுத்து பாத்தீங்கன்னா இங்க என்ன டிரான்ஸ் ஹிமாலயாஸ் இருக்கு, கிரேட்டர் ஹிமாலயாஸ் இருக்கு, லெசர் ஹிமாலயா, சிவாலிக். அதே மாதிரி தான் இங்க எல்லாமே இருக்கு. புரிஞ்சா? மலை பிரதேசம் தான். ஹிமாலயாஸையும் வந்து எப்படி கன்சியூம் பண்றாங்க ஒவ்வொரு ஸ்டேட்டும் அப்படிங்கிறது பார்க்கலாம். சரிங்களா? டிரான்ஸ் ஹிமாலயாஸ் மேஜர் போர்ஷன் இஸ் அவுட் சைட் இந்தியா. சரிங்களா? டிரான்ஸ் ஹிமாலயாஸ்ல இருந்து நிறைய போர்ஷன் அவுட் சைட் இந்தியால இருக்கு. அப்ப இதுவே வந்து கம்மி தான். கிரேட்டர் ஹிமால் டெர்மினேட்ஸ் அப்ரப்ட்லி இன் சின்டெக்ஸ் பென்ஸ். ஸோ சில இடத்துல வந்து அப்படியே நின்றுதாமா கிரேட்டர் ஹிமாலயாஸ். சிவாலிக்ஸ் ஆர் கால் ஜம்மு ஹில்ஸ்னு சொல்றாங்க. சிவாலிக் ரேஞ்ச். சரிங்களா? ஜம்மு ஹில்ஸ்னு சொல்லுவாங்க அதை. அடுத்து பாருங்க. இங்க வந்து என்னது உங்களுக்கு ரேஞ்ச் தொடர்படி மலைகள் அப்படின்னு சொல்லுவாங்களா? ஸோ கர்கோரம் ரேஞ்சு, லடாக் ரேஞ்சு, ஜஸ்கர் ரேஞ்சு, பீர்பஞ்சால் ரேஞ்சு, தௌலதார் ரேஞ்சு, கைலாஷ் ரேஞ்சு. ஸோ இங்க வந்து குலுன் மவுண்டைன்ஸ், ஹிந்து குஷ் மவுண்டன் ரெண்டு சேராது பாம்பீர் மவுண்டன் சொல்லுவாங்க. முடிச்சு மாதிரி தான் இருக்கு. ரெண்டு இதை வச்சு முடிச்சு போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்களே. ஸோ ரெண்டும் சேர இடம் பாம்பீர் மவுண்டன் சொல்லுவாங்க. ஹிந்து குஷ் மலைகள், குலுன் மவுண்டைன்ஸ் ரெண்டுமே சேருது இங்க மேல, தலைக்கு மேல. சரிங்களா? ஜஸ்கர், லடாக், கைலாஷ் அண்ட் கர்கோரம் ஆர் த மெயின் ரேஞ்சஸ் இன் டிரான்ஸ் ஹிமாலயா. டிரான்ஸ் ஹிமாலயால இருக்கக்கூடிய மெயின் ரேஞ்சஸே இதுதான். அது கர்கோரம் ரேஞ்ச் ஆல்சோ நோன் அஸ் கிருஷ்ணகிரி ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. கர்கோரம் ரேஞ்ச், கிருஷ்ணகிரி ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் குறிச்சு வச்சிடாதீங்க. அது மேல இருக்கு. சரிங்களா? சோ இதுக்காக தான் வந்து மேப் படிக்கணுங்கிறது. அடுத்து பிற்பாஞ்சல் ரேஞ்ச் எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் த ஜெலம் ரிவர் டு அப்பர் பியாஸ் ரிவர். இட் கண்டினியூஸ் தௌலதா ரேஞ்ச் டு த சவுத் ஈஸ்ட் ஆஃப் ரவி வரைக்கும் இதாகுதுன்னு சொல்றாங்க. இதோட பார்த்து வச்சுங்க. முன்னால ரேஞ்சஸ் இங்க இருக்கு, பாம்பீர் நோட்னா இங்க இருக்கு, தலைக்கு மேல இருக்கு. இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அது காஷ்மீர் வேலி. சரிங்களா? இங்க இருக்கு. The valley of Kashmir lies between Pirpanjal and Jaskar range. ரெண்டுக்கு நடுவுல தான் காஷ்மீர் வேலி இருக்கு. இங்கதான் காஷ்மீர் வேலி இருக்கு. ஜஸ்கர் ரேஞ்சுக்கு பிற்பாஞ்சலுக்கு நடுவுல. The Ladakh plateau lies in northeast of Karakoram range. It has been dissected by number of plains and mountains. அதெல்லாம் தேவையில்லை. இதோட பாத்துங்க. இங்க நிறைய மவுண்டன்ஸ்ல இருக்கு லடாக் ரேஞ்சில. நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன்ல அது. அடுத்த பாஸ் இங்க புசில் பாஸ். இது வந்து ஜம்மு காஷ்மீர், இது வந்து லடாக். சாங்லா பாஸ், பனிலா பாஸ், ஜோஜில் பாஸ், பிற்பஞ்சால் பாஸ், உமிங்லா பாஸ் இதெல்லாம் இங்க இருக்கு. பிற்பஞ்சால் பாஸ் அண்ட் பானில் பாஸ் ஆர் பிற்பஞ்சால் ரேஞ்சில் இருக்கு. புர்சில் பாஸ் அண்ட் ஜோசிலா ஆர் த கிரேட்டர் ஹிமாலயாஸ்ல இருக்கு. பனிலால் பாஸ் இஸ் யூஸ் டு ஜம்மு அண்ட் ஸ்ரீநகர் ஹைவேக்கு யூஸ் பண்றாங்க. பாராமுல்லா ரயில்வேக்காக யூஸ் பண்றாங்க. பெல்ட் அண்ட் ரோட் ஆர்கனைசேஷன் கன்ஸ்ட்ரக்டட் border road organization considered roads under project Himan in Kazlalang, Changlang, Umlang, Kapes. இங்க எல்லாம் வந்து பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காங்க. அவங்க தான் ரோடு போடுறாங்களாம் இங்க எல்லாம். சரிங்களா? அவங்க தான் ரோடு போடுறாங்க இங்க. என்ன பேர்ல? ப்ராஜெக்ட் ஹிமாங்க் அப்படிங்கிற பேர்ல இங்க ரோடு போடுறாங்க. சரிங்களா? ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் பேர் இருக்கும். அது ட்ரைனேஜ் சிஸ்டம். சரிங்களா? ஸோ இங்க என்னெல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கு இங்க பாருங்க. இண்டஸ் பிரிஞ்சு போகுதா? இண்டஸ் வந்து பிரிஞ்சா செனாப், சுட்லஜ், ரவி, ஜீலம் எல்லாம் பிரிஞ்சு போகுது பாருங்க. சரிங்களா? ஸோ இங்கெல்லாம் போகுது. இதெல்லாம் பார்த்து வச்சுங்க. இங்க உலார் லேக் இருக்கு. என்னென்ன லேக் இருக்குன்னு பாத்துங்க. உலார் லேக்கு, டால் லேக்கு. சரிங்களா? இங்க ஜீலம் நதியில உலாறு, டால் லேக்கு. இங்க காட் டசாங்போன்னு சொல்லுவாங்க. இந்த இண்டஸ் வந்து சைனா, திபெத் சைனால அது ஒரு பேர் வந்து காட் டசாங்போன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? மவுண்ட் கைலாஸ்ல ஆரிஜினேட் ஆகுது. செங்கி ஜாம்போ. சரிங்களா? ஸோ இதுக்கு இந்த பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ரிவர் இண்டஸ் ஒரிஜினேட் ஃப்ரம் த கைலாஷ் ரேஞ்ச். கைலாஷ் ரேஞ்சில இருந்தா வந்து ரிவர் இண்டஸ் ஒரிஜினேட் ஆகுது. சரிங்களா? ஜீலம் ரைசஸ் ஸ்ப்ரிங் அட் வெரிநாக். ஜீலம் நதி வந்து வெரிநாக்ல இருந்து இதாகுது. சிச்சுவேட் த சவுத் ஈஸ்ட் பஸ்ட் ஆஃப் காஷ்மீர் வேலி. காஷ்மீர் வேலில இருந்தா ஜீலம் உருவாகுது. இட் ஃபார்ம்ஸ் நேச்சுரல் பவுண்டரி பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான். இந்தியா அண்ட் பாகிஸ்தானுக்கு பவுண்டரியா வந்து ஜலம் நதி இருக்குன்னு சொல்றாங்க.
சரிங்களா? இந்த ஜிலம் நதி தெரியுதா? ஜிலம் நதி. இந்த கிஷன் கங்கா ஜலம் அந்த செனாப் கட் த்ரூ பிற்பஞ்சல் ரேஞ்சில கட் பண்ணி போகுதுன்னு சொல்றாங்க. பிற்பஞ்சல் ரேஞ்சில. அது டேம்ஸ் கிஷ்கங்கா டேம், சுட்கம் டேம், நிம்பு பாங்ஸு, துல்ஹஸ்தி, ரேட்டில், பாக்லிஹார், சலால், உரி டூ இதெல்லாம் இங்கதான் இருக்கு. டேம்ஸ் ஆர் செனாப்ல எல்லாம் செனாப்ல இருக்கா? துல்ஹஸ்தி, ரேட்டில், பாக்லா, சாலால். டேம் ஆன் ஜலம் வந்து கிஷன்கங்கா, உரி. நிமு பாங்ஸான் சுட்கா காலின் லடாக்ல இருக்கு. இந்த மாதிரி பார்த்து வச்சுங்க. அடுத்து ஃபாரஸ்ட் சாயில் இங்கதான் இருக்கு. கர்வே சாயில், கர்வாங்கிறது அந்த சாஃப்ரான் அங்கதான் வளரும். சரிங்களா? இது ரொம்ப யூனிக்கான இது. சரிங்களா? இங்க கார்வே சாயில் இருக்கு. சரிங்களா? இது முக்கியம். கார்வே சாயில். அதே மாதிரி இங்க வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னால மழை பெய்யும். அப்புறம் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூனால மழை பெய்யும். ஜம்மு டெலிக் 2014, அல்லே கோல்பஸ் 2010. ஸோ இந்த மாதிரி வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னா இங்க பிரச்சனை வந்திருக்கு. ஜம்மு காஷ்மீர் வார்ம் அண்ட் டெம்பரேட்டா இருக்கும். லடாக் வந்து வெரி கோல்டும் ட்ரையா இருக்கும். கோல்ட் டெசர்ட்டா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? மேஜர் கிராப்ஸ் இங்க என்னெல்லாம் இருக்கும்? ரைஸ், வீட்டு, மில்லட்ஸ், பார்லி, ஆப்ரன், சாஃப்ரானும் இருக்கு இங்க. சரிங்களா? இங்க சாஃப்ரான், இங்க கர்வா இது இருக்கு, அதனால சாஃப்ரான் இருக்கு. ஹார்டிகல்ச்சர் இஸ் த பேக் போன் ஆஃப் காஷ்மீர் எக்கானமி. சரிங்களா? வீட் அண்ட் பார்லி ஆர் மேஜர் கிராப்ஸ் ஆஃப் லடாக். ஸோ இங்க வந்து ஆந்த்ரசைட் கோல் இருக்கும். கோல்ல நிறைய டைப் இருக்கு. அதுல வந்து ஆந்த்ரசைட் கோல் வந்து இங்கதான் இருக்கு. ஃபவுண்ட் ஒன்லி இன் ஜம்மு காஷ்மீர், ஸ்மால் குவான்டிட்டிஸ்ல இங்க இருக்கு. நல்ல கோல். லைம்ஸ்டோன், கிரானைட் அண்ட் யுரேனியம் ஆர் ஃபவுண்ட் இன் லடாக்ல வந்து இந்த லைம்ஸ்டோன், கிரானைட், யுரேனியம்ல இங்க இருக்கு. பவர் ஸ்டேஷன் ப்ராஜெக்ட் இன் பைப்லைன் இதெல்லாம் இருக்கு. பைப்லைனா கிரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட், ரேட்டில் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் இருக்கு. ஸோ இதெல்லாம் கிஷன்கங்கா பவர் ஸ்டேஷன், உரி ஹைட்ரோ எலக்ட்ரிக் பிளான்ட், சலால் பவர் ஸ்டேஷன், பாலிகார் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட்லாம் இங்க இருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம எக்கனாமில வந்து அவங்கள ஹியூமன் எக்கனாமின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதெல்லாம் இந்த மாதிரி இதை வச்சு கேள்வி கேட்டுருவாங்க உங்களுக்கு. ஸோ அடுத்தது ஜோல்ஜிலா டன்னல். கார்கில் ரோட் டனல் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. சென்னா நஷ்ரி டனல் ரோட் டனல் அண்டர் ஆபரேஷன் இருக்கு. ஜோல்ஜிலா டனல் இப்போ ஆபரேஷன் வந்துருச்சு. சென்னா நஷ்ரி டனல் இஸ் ஆஃபிஷியலி ரீநேம்ட் அஸ் டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி டனல் பேரை மாத்திட்டாங்க ஆட்சியில இருந்து. ஜோல்ஜிலா டனல் ரெடியூஸ் டைம் டு கிராஸ் ஜோல்ஜிலா பாஸ் ஃப்ரம் 3.2 15 மினிட்ஸ்ல பண்ணிடலாம். 15 நிமிஷத்தை முறுக்கி பிடிச்சா போயிடலாம். அடுத்து நேஷனல் பார்க் என்னென்ன நேஷனல் பார்க் இருக்கு? தியோசாய் நேஷனல் பார்க், சந்தூர் நேஷனல் பார்க், தச்சிகம் நேஷனல் பார்க், அதாவது ஹெமிஸ் நேஷனல் பார்க், கிஸ்துவார் நேஷனல் பார்க். ஹெமிஸ் நேஷனல் பார்க் இண்டஸ் ஜஸ்கர் ரிவர், சந்தூர் நேஷனல் பார்க் கில்ஜிட் ரிவர், தேசாய் வந்து ஷிகர் ரிவர். சரிங்களா? இது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஹெமிஸ் லார்ஜஸ்ட் நேஷனல் பார்க் இன் இந்தியா. இந்தியாலே வந்து லார்ஜஸ்ட் நேஷனல் பார்க் வந்து ஹெமிஸ். ஒன்லி ரெஃப்யூஜி ஆஃப் ஷாப்பு. இது ஷீப்போட ஒரு வகை. சரிங்களா? இப்ப எப்படி செம்மறியாடுலாம் சொல்றோம்ல, அந்த மாதிரி ஷாப்புங்கிறது ஒரு ஆட்டோட ஒரு வகையான இனம். அது இங்கதான் காணப்படுதுன்னு சொல்றாங்க. There are no biosphere reserve, world heritage site, tiger and elephant reserve in ஜம்மு காஷ்மீர், லடாக். சரிங்களா? இந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா ரொம்ப குளிரான ஏரியா. அங்கெல்லாம் இந்த மாதிரி இருக்காது. சரிங்களா? அதனால ஞாபகம் வச்சுங்க. யாராச்சும் வந்து ஜம்மு காஷ்மீர், லடாக்ல ஏதாச்சும் இருக்குன்னு சொன்னா நம்பாதீங்க. தப்பு போட்டுருங்க. வைல்ட் லைஃப் செஞ்சுரி பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. டரால் வைல்ட் லைஃப் செஞ்சுரி, ஹோகேஸ் வெட்லண்ட் வைல்ட் லைஃப் செஞ்சுரி, சுரினசர் மான்சார் வைல்ட் லைஃப் செஞ்சுரி, சங்தங் கோல் டெசர்ட், கரக்கோரம் வைல்ட் லைஃப் செஞ்சுரி. டரால் வைல்ட் லைஃப் செஞ்சுரி 2010 சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ராம்சார் சைட் என்னெல்லாம் இருக்கு? ஹொக்கேரா வெட்லேண்டு, உலார் லேக்கு, சுரினர் மான்சார் லேக்கு, டெசோ மோரி லேக் இதெல்லாம் இங்கதான் இருக்கு. டெசோ மோரி, மொரிரி, உலாறு இதெல்லாம் இங்கதான் இருக்கு. ஹொக்கேரா அட்ராக்ஷன் ஆஃப் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ். எங்க கண்டம் தாண்டி வரும்ல பறவைகள். சரிங்களா? அந்த பறவைகள்லாம் வந்து இங்கதான் வரும். ஹொக்கேரால உலார் லேக் பாத்தீங்கன்னா ஃபார்ம்டு அஸ் a result ஆஃப் டெக்டானிக் ஆக்டிவிட்டி. சரிங்களா? இந்த உலகமே வந்து ஒரு தட்டு தண்ணி ஊற்றி வச்சோம் அப்படின்னா அங்க மிதக்கும். சின்ன சின்ன தட்டு தட்டா அங்க இருந்து ஒவ்வொரு நாடுகள் இருக்கு. இந்த மாதிரி ஆக்டிவிட்டினால அந்த ஒவ்வொரு தட்டும் ஒண்ணு முட்டும். சரிங்களா? அந்த முட்டுறனால உருவானதுதான் வந்து என்னது உலார் லேக்குன்னு சொல்றாங்க. ஃபெட் பை ஜலம். சரிங்களா? இது தண்ணி வந்து ஜலம்ல இருந்து வருது. சரிங்களா? அங்க வந்து மாஸ்க் டான்ஸ் வந்து ஆடுறாங்க. சரிங்களா? இம்போர்ட் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் லடாக் கல்ச்சர் லைஃப்ல. சரிங்களா? ஹெமிஸ் மோனாஸ்ட்ரி புத்திஸ்டோட ரொம்ப மிகப்பெரிய மோனாஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. தொழுமிடம். லீடிங் சென்டர் ஆஃப் துருபிகா ட்ரெடிஷன் ஆஃப் புத்திசம் ஹோல்ஸ் ஆனுவல் மாஸ்க் டான்ஸ் ஃபெஸ்டிவல். இங்கதான் வந்து மாஸ்க் டான்ஸ் ஃபெஸ்டிவல் நடத்துறாங்க இங்க ஹெமிஸ் மோனாஸ்ட்ரியில. அப்போ ரோப் டான்ஸ் மோஸ்ட் பாப்புலர் டான்ஸ் இன் காஷ்மீர் வேலி, பெர்ஃபார்ம் டூரிங் ஹார்வெஸ்ட் சீசன் அண்ட் ரம்ஜான். சரிங்களா? ஸோ ரம்ஜான்லயும் ஹார்வெஸ்ட் சீசன்லயும் ஆடுவாங்க.
ஸ்டார்ட் வித் rhythmic movement and feet and few patterns swaying or winkling backwards. முன்னாடி பின்னாடி போயிட்டு வருவாங்க. அது ஜப்ரோ டான்ஸ். கம்யூனிட்டி டான்ஸ் திபெட்லயும் ஆடுவாங்க. நொமாடிக் பீப்புள் லடாக்ல இருந்து இது பண்ணது. இப்போ மென்னனும் உமனும் இது பண்ணுவாங்க டியூரிங் லோசார் ஃபெஸ்டிவல், நியூ இயர் ஃபெஸ்டிவல் லோசாருங்கிறது. அக்காமடேட் பை டாமியான், கிட்டார்ஸ் லைக் ஸ்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் ஃபிளூட். எங்க டாமியங்கிறது ஒரு கருவி மாதிரி, இசைக்கருவி, அது வச்சு பாடிட்டே ஆடுவாங்க. அடுத்து மாதா வைஷ்ணவி டெம்பிள் இங்கதான் இருக்கு சரிங்களா. ஹிந்து டெம்பிள் லொக்கேட் கத்ரா அட் திரிபுரா மவுண்டன், ஜம்மு காஷ்மீர் இருக்கு. அதே மாதிரி அமர்நாத் கேவ் டெம்பிள் இங்கதான் இருக்கு சரிங்க. கேவ் இதுல வந்து ஐஸ் உறைஞ்சு நிற்கும். இட் இஸ் ஒன் ஆஃப் 18 மகா சக்தி பீட்டாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜம்மு காஷ்மீர் இருக்கு. ஸ்டாக்னமேட் ஃபார்ம் டியூ டு த ஃப்ரீசிங் ஆஃப் வாட்டர் ட்ராப்ஸ். இது பேர் ஸ்டாக்னமேட் சொல்லுவாங்க சரிங்களா. இப்போ இங்க இருந்து தண்ணி வருதா, தண்ணி வந்து இந்த குளிருக்கு உறைஞ்சு இருக்கும். இது வந்து ஒரு லிங்கம் மாதிரி தெரியுதா, ஸோ இதை வந்து வணங்குவாங்க. தட் ஃபால் ஃப்ரம் த ரூஃப் ஆஃப் த கேவ் கன்சிடர் சிவலிங்கா சரிங்களா. நீங்க கேவ்ல இருந்து தனித்தனியா வந்திருக்கும்ல, ஸோ அது வந்து உங்களுக்கு என்னது உறைஞ்சு நிற்கும் சரிங்களா. ஸோ இப்போ எப்படி நீங்க ஃப்ரீசர்ல பாத்தீங்க மேல மேல உடஞ்சு நிக்கும்ல, அந்த மாதிரி தான் இங்கேயும் குகையிலையும் இந்த உறைஞ்சு நிற்கும். இது வந்து லிங்கம் மாதிரி இருக்கனால இது வந்து எல்லாரும் கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இது சிவலிங்காவும் மதிக்கப்படுது இப்போ சரிங்களா. அது ஹெமிஸ் மொனாஸ்ட்ரி இங்கதான் இருக்கு. ஹிமாலயன் புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி ஆஃப் லடாக்ல இருக்கு. ஆனுவல் ஹெமிஸ் ஃபெஸ்டிவல் ஹானரிங் த பத்மா சம்பவா இஸ் ஹெல்ட். அங்க ஒரு விழா மாதிரி கொண்டாடுவாங்க. அது பக்கர்வால்ஸ், முஸ்லீம் நொமாடிக் ட்ரைபு. இது காஷ்மீர்ல இருக்கக்கூடிய முஸ்லீம் நொமாடிக் ட்ரைபு. நொமாடிக்ஸ்னா ஆடு மாடு மேய்ச்சி அப்படி அப்படியே சுத்திட்டு இருப்பாங்க. ட்ரெடிஷனல் ஷெப்பர்ட்ஸ் அண்ட் ஹேவ் லீனேஜ் வித் குஜராத் ட்ரைபோட சம்பந்தம் இருக்குன்னு சொல்றாங்க. அது சங்பா. சங்மாங்கிறது வந்து நொமாட்ஸ் லிவிங் டிரான்ஸ் ஹிமாலயன் சதக் ரேஞ்ச் ஆஃப் லடாக்ல இருக்கு. இது சங்மா கோட்னு சொல்லுவாங்க. இங்க வந்து இந்த கோட் வந்து பாஷ்மினா, இவங்க என்ன செய்வாங்க லடாக்ல வந்து இந்த பாஷ்மினா கோட்டை வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இந்த பாஷ்மினால இருந்து பாஷ்மினா உள்ள எடுப்பாங்க. அது ரொம்ப ஒரு பீஸே வந்து உங்களுக்கு 2 lakhs பக்கம் வரும். உங்களுக்கு அவ்வளவு சாஃப்டா இருக்கும் உங்களுக்கு பாஷ்மினா உள். பாஷ்மினா கோட்ல இருந்து எடுக்கிறது பாஷ்மினா உள். பல்டி அடுத்து எத்தனிக் குரூப் ஆஃப் டிபெட்டியன் டிசென்ட் வித் டார்டிக் அட்மிக்சர் இருக்கும். ஹூ லைவ் இன் கில்ஸ் பாகிஸ்தான்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடுத்து ஹங்குல் டீர் சரிங்களா. காஷ்மீரி ஸ்டாக்னு சொல்லுவாங்க. ஒன்லி சர்வைவல் ஸ்பீசிஸ் ஆஃப் ரெட் டீர் ஃபேமிலி. சிவப்பு டீர்ல இது ஒண்ணுதான் வந்து சர்வே ஆயிட்டு இருக்கு. ப்ராஜெக்ட் ஹங்குல்னு வந்து இது வந்து பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. யார் யாரு, வேர்ல்ட் வைல்ட் லைஃப் ஃபண்டும் ஐயூசிஎனும் சேர்ந்து. ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் வந்து கிரிட்டிக்கல் என்டேஞ்சர்ட் சரிங்களா. இதுக்கு ஹங்குலுக்கு. அது ஸ்னோ லெப்பர்ட் இங்க அதிகமா இருக்கு சரிங்களா. அந்த மாதிரி ஸ்பாய்ங்கிறது ஒரு இது ஆரம்பிச்சு எவ்வளவு இருக்காங்கிறது எண்ணுவாங்க. ப்ராஜெக்ட் இஸ் பார்ட் ஆஃப் குளோபல் ஸ்னோ லெப்பர்ட் அண்ட் எக்கோசிஸ்டம் ப்ரோக்ராம். இது கீழ இருக்கு. ஸ்னோ லெப்பர்ட் கன்சர்வேஷன் இந்தியா ட்ரஸ்ட் வந்து இது என்ன செஞ்சிருக்காங்க, கன்சர்வேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஐயூசிஎன் வல்னரபிளா இருக்கு. ஓகேவா, ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிக்கங்க. அப்படியே பண்ணிட்டு வரேன் பாத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அது ஞாபகம் வச்சுப்பாங்க. படம்லாம் பார்த்தா அதை இது ஞாபகம் வச்சுக்க பாக்குறோம்ல, அந்த மாதிரி இது வந்து ஞாபகம் வச்சுப்பாங்க. தலைக்கீழ இருக்கு பாருங்க ஜம்மு, இங்க வந்து லடாக்.
ஓகே ஓகேவா, புரிஞ்சு? ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகேவா, புரியுதா? இன்ட்ரெஸ்டா இருக்கா கிளாஸ்? எஸ் சார். ஓகே ஓகே. ஸோ படிங்க. இது முடிஞ்ச அளவுக்கு இந்த பிலிம்ஸ் வரைக்குமே இதை எடுத்துட்டு போறேன். அதுக்கப்புறம் நம்ம பாலிட்டி முடிச்சுட்டு திருப்பியும் 33 34 மாடல்ஸ் பக்கம் இருக்கு. எவ்வளவு முடிக்க முடியுமோ இந்த பிலிம்ஸ் வரைக்கும் முடிச்சுட்டு ஒரு பாலிட்டி எடுக்கலாம். பாலிட்டி இனி கொஞ்சம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் வரலாம். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு ஓரளவுக்கு படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, தேங்க்யூமா. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.